வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்னைக்கு முருக பக்தர்களுக்கு உகந்த அற்புத திருக்கோயில் ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்கிறது எவ்வளவு உயர்வோ அத்தனை சிறப்பு மிக்கது இந்த திருக்கோயிலும். ரொம்ப வருஷமா இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் தரிசிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த ஒரு கோயில். ஒவ்வொரு முறை கந்தகுரு கவசத்தை சொல்லும் போதும் நான் நினைச்சுப்பேன், முருகா ஒரு தடவையாவது வந்து உன்னை பார்க்குற பாக்கியத்தை கொடுன்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இத்தனை வருடங்களுக்கு பிறகு அது செயலாயிருக்கு. ரொம்ப மனநிறைவான தரிசனம் கிடைச்சது. வாங்க கோவிலை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸ்கந்தாசிரமம். சேலம் உடையார்பட்டியில் அமைந்திருக்கும் அற்புத திருக்கோயில் இது. முருகப்பெருமான் ஞான ஸ்கந்த குருவா அருள் புரிகிற அற்புதமான கோயில் இது. முருகப்பெருமானும் தாய் பராசக்தியும் எதிரெதிர் சன்னதிகளில் அருள் பாலிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரே திருக்கோயில் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் முருக பக்தர்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ கோவிலை பற்றி விரிவாக பார்க்கலாம். சேலம் நகரின் அருகில் உடையார்பட்டி என்ற இடத்துல இயற்கை எழில் சூழ முற்றிலும் மலைகளுக்குள்ள காட்சி தருது இந்த ஸ்கந்தாசிரமம் திருக்கோயில். ஸ்ரீமத் சாந்தானந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு கனவுல தோன்றி மலைகளுக்கும் அருவிகளுக்கும் நடுவில் இந்த சின்ன குன்றில் ஸ்கந்தாசிரமம்னு ஒரு கோயில் எழுப்புமாறு முருகப்பெருமானே கூறியதாக நம்பப்படுகிறது. ஸ்கந்தகுரு கவசத்தை எழுதினவர் இந்த ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள். இந்த திருக்கோயிலில் முருகனும் பராசக்தி தாயாரும் எதிரெதிர் சன்னதிகளில் இருப்பதை பார்க்கலாம். இங்க தாய் பராசக்தி அஷ்டபுஜங்களோட தகதகன்னு ஜெகஜோதியா அருள் பாலிக்கிறாங்க. இன்னும் விசேஷமா இந்த முருகனை சுற்றி, முருகன் சன்னதியை சுற்றி மனைவியுடன் அமர்ந்து அருள் புரிகிற மாதிரி நவகிரக விக்கிரகங்கள் இருக்கு. இந்த முருகப்பெருமானை சுற்றி வந்து வழிபடுறதால நவகிரக தோஷங்கள் விலகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரப்படி சொல்றாங்க. தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்த ஆச்சரியமான வடிவமா அவதரித்ததுதான் ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்வரூபம். ஹனுமனை போல மார்க்கண்டேயனை போல தத்தாத்ரேயரும் நித்திய சிரஞ்சீவியா போற்றப்படுறார். 16 அடி உயர தத்தாத்ரேய பகவான் இங்கே அருள் புரிகிறாங்க. ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரும் இந்த தலத்தில் அமைந்திருக்கார். இவரை சங்கடகர பைரவர் என்று சிறப்பு வாய்ந்தவரா சொல்றாங்க. 4 வேதங்களுக்கும் உரிய உருவங்கள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. பிரதோஷத்தன்று பூஜை செய்யறதுக்காக நர்மதை நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பானலிங்கமான புவனேஸ்வரர், புவனேஸ்வரி, வேத விநாயகர், ஆதிசங்கரர் உள்பட பல விக்கிரகங்கள் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. கார்த்திகை தீபம், வைகாசி, ஆடி 18 நிகழ்ச்சியெல்லாம் இங்க மிக சிறப்பா நடைபெறும். இத்தலத்தில் வழிபட்டால் கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கைகூடும். முருகப்பெருமான் ஞான ஸ்கந்த குருவா அருள் புரியறதால குரு அருள் கிடைக்கும். நோயற்ற வாழ்வு தர தன்வந்திரி பகவான், குறைவற்ற செல்வம் தர ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர், சங்கடங்கள் தீர சங்கடகர கணபதி என எல்லாரும் இங்க வழிபட முடியும். இங்குள்ள பஞ்சமுக ஹனுமானை வணங்குறதால பக்தி, பலம், தைரியம், பூமி, செழிப்பு, கல்வி, செல்வம் என அனைத்தையும் பெறலாம் என்று நம்பப்படுகிறது. வேண்டுதல் நிறைவேறினவங்க முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து
சந்தன காப்பு செய்து சிறப்பு பூஜைகளோட நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. கோவிலுக்கு அருகிலேயே கன்னிமார் ஓடைன்னு ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடை நீரை தலையில தெளிச்சுக்கிட்டு சுவாமியை வழிபட்டா முக்தி நிச்சயம்னு நம்பப்படுது. கந்தகுரு கவசத்துல கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் பூசி கந்தகுரு கவசம் ஓதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினையெல்லாம் கந்த நகற்றிடுவான், நிந்தைகள் நீங்கிவிடும், நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளில் எடுத்து கந்தனென்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியில் தெளித்து கொண்டு உட்கொண்டு விட்டிட்டால் உன் சித்தமலம் அகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்து உலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர் என்று வரும். அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கந்தகிரியை ஏறி கந்தமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த கோவிலில் அமர்ந்து முருகப்பெருமானோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு 108 முறை பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டா பிறவி பயனை அடைஞ்சிடலான்றது உறுதி. அனைவரும் முருகப்பெருமானின் அருள் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீண்டும் மற்றொரு அற்புத திருக்கோயிலில் சந்திப்போம். அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.